பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஒரு ஆன்மாவை பார்த்ததா நிறைய பேர் சொல்லியிருந்திருக்காங்க. பேசஞ்சர்ஸ், அங்கே வேலை செய்கிறவங்க, பைலட்ஸ், டாக்ஸி டிரைவர்ஸ்னு. பட் அட் த சேம் டைம் சில மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இது எல்லாமே நம்ம மைண்ட் பண்ணுற ட்ரிக்கு தான், இதெல்லாம் உண்மை கிடையாது அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே நம்ம கூகுளில் சர்ச் பண்ணி பார்த்தாலே கிடைச்சிரும். ஆனால் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, டெல்லி ஏர்போர்ட்டில் ஏர் டிராஃபிக் கண்ட்ரோலராக ஒர்க் பண்ணிகிட்ருக்க அபினவ் சிங்க்கு இந்த நியூஸ் தெரிய வருது. அவருக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது, இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு. நமக்கு அப்படி தோணுச்சுன்னா நம்ம கூகுளில் தான் சர்ச் பண்ணி பார்ப்போம். ஆனால் அபினவ் இப்போ என்ன பண்ணுறாருனா, தன்னோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. ஏன்னா அபினவோட ஃப்ரெண்டை பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் ஏடிசியாக ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவர் சொன்ன இன்ஃபர்மேஷன்களை அபினவ் ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்மில் போஸ்ட் பண்ணியிருக்காரு. தேங்க்ஸ் டு அபினவ் கொடுத்த இன்ஃபர்மேஷன்ஸை வச்சு தான் இன்னைய இன்சிடெண்ட்டை நம்ம கேட்க போகிறோம். அபினவ் என்ன சொல்கிறாருன்னா, ஏர்போர்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரு குறிப்பிட்ட செக்ஷனில் ஒர்க் பண்ணுறவங்க இந்த பேயை பார்த்ததாகவும் இந்த அமானுஷ்யத்தெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதாகவும் சொல்கிறாரு. அவர் 3 இன்சிடெண்ட்டை சொல்லியிருக்காரு. அது என்னென்னு பார்க்கலாம். கதையை கேட்குறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. உங்களோட ஸ்டோரிஸை என்கிட்ட ஷேர் பண்ணணும்னு விரும்புனீங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாய்ஸ் நோட் சென்ட் பண்ணுங்கள். கெம்பகவுடா ஏர்போர்ட்டை 2008 மே மாதம்தான் இனாக்ரேட் பண்ணியிருந்திருக்காங்க. இனாக்ரேஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி இந்த ஏர்போர்ட்டில் ஒரு இன்சிடெண்ட் நடந்திருக்கு. பொதுவாகவே இந்த ஏர்போர்ட்லலாம் செக்யூரிட்டி கார்ட்ஸ்லாம் சுற்றி வந்துக்கிட்டே இருப்பாங்களா, பாதுகாப்புக்காக வந்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி இனாக்ரேஷனுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு நாள் ஒரு செக்யூரிட்டி கார்டு இந்த மாதிரி சுற்றி வந்துகிட்டே இருந்திருக்காரு. அங்கே இருக்கிற ஒரு வாஷ்ரூமுக்கு கொஞ்சம் தூரத்தில் அவர் நடந்து வந்துட்டு இருக்கும்போது அந்த வாஷ்ரூம்குள்ளேருந்து ஏதோ ஒரு பெரிய சத்தம் ஒன்று கேட்டிருந்துருக்கு. இவருக்கு அவ்வளோ ஷாக் ஆகிடுச்சு. அந்த சத்தம் எப்படி இருக்குது அப்படின்னா, ஏதோ கொஞ்சம் பேர் சண்டை போடுற மாதிரி சத்தம் கேட்குது. இன்னும் இனாக்ரேஷனே ஆகலை, அதுக்குள்ளே யாரா அப்படிலாம் சண்டைக்கெல்லாம் போட்டுட்ருக்கா கும்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் பதட்டமாக அந்த வாஷ்ரூம் நோக்கி போயிட்டே இருக்கார். அவர்கிட்ட போக போக அந்த சண்டையோட சத்தம் இன்னும் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ரொம்ப அப்படியே வயலண்ட்டாக எல்லோரும் சத்தம் போட்டுட்ருக்காங்க, சண்டை போட்டுட்ருக்காங்க, அடித்தடி ரகலையாக இருக்குது. வாஷ்ரூம் கிட்ட போயிட்டாரு. ஒரே ஒரு வால் மட்டும்தான், அந்த வாலை தாண்டுனா அந்த பக்கத்து போயிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் அந்த வாஷ்ரூமுக்கு உள்ளே என்டர் ஆன அடுத்த செகண்டே அவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்த அவ்வளோ பெரிய ரகல சத்தமும் நின்று போயிடுச்சு. இவர் என்ன நினச்சிக்கிட்டார் அப்படின்னா, ஒரு வேளை நம்மளை பார்த்துருப்பாங்க போல இருக்குது, உள்ளே இருக்கிறவங்களாம் சண்டை போட்டுட்டு இருந்தவங்க, அதனால் இப்போ சைலண்ட் ஆகிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு உள்ளே போய் ஒவ்வொரு கியூபிக்கல்ஸாக அவர் பார்த்துட்ருக்காரு. பாத்ரூம்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. அங்கே யாருமே இல்லை, ஒரு நபர் கூட இல்லை. இவருக்கு ஷாக்கிங்காக இருக்குது. இவ்வளோ நேரம் சத்தம் கேட்டுச்சு, இத்தனை பேர் அதுவும் கத்துற மாதிரி, ஏதோ ஒருத்தர் 2 பேர்னா பரவாயில்ல, ஏதோ அடித்தடி ரகலை பண்ணுற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, இப்போ எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியே வந்துட்டு இந்த இன்சிடெண்ட்டை அவருக்கோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்டலாம் அவர் ஷேர் பண்ணுறாரு. ஆனால் யாருமே நம்பவே இல்லை. ஒருவேளை இவன் குடிச்சிட்டு அப்படியே ரவுண்ட்ஸ் பண்ணி சுற்றிட்டு இருந்திருப்பான் போல இருக்கு, கதை விட்டு சுற்றுறான் அப்படின்ற மாதிரி தான் சொன்னாங்களா. ஆனால் யாருமே நம்பவே இல்லை. அடுத்த இன்சிடெண்ட்டும் மே மாதம் தான் நடந்திருக்கு, மே 2011. பொதுவாக கிளீனிங் ஸ்டாஃப்ஸு டியூட்டி முடிச்சுட்டு நைட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி வாஷ்ரூம் போயிட்டு அதெல்லாம் நீட்டாக இருக்கா அப்படின்னு ஒரு தடவை செக் பண்ணிவிட்டு ரிப்போர்ட் கொடுத்துட்டு தான் போவாங்களாம். அந்த மாதிரி ஒரு நாள் நைட்டு இந்த கிளீனிங் ஸ்டாஃப்ஸு வாஷ்ரூம் போயிருந்துருக்காங்க. க்ளீனாக இருக்கான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு எல்லாம் க்ளீனாக தான் இருக்குது, நீட்டாக இருக்குது. சரி, ஓகே ஃபைன், நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு அவங்களோட திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு கிளம்பலான்னு பார்க்கும்போது அங்கே வாஷ் பேசின் கிட்ட இருக்கிற எல்லா டேப்ஸுமே ஓப்பன் ஆகி தண்ணி வர ஆரம்பிச்சிருக்கு. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, அங்கே இருக்க அந்த டேப்ஸ் எல்லாமே சென்சாரில் தான் ஒர்க் ஆகுமா. கை நீட்டினா தன்னால் தண்ணி வரும். இப்போ நம்ம அந்த மாலுக்கெல்லாம் போனோன்னா அங்கே அந்த டேப்பில் கை நீட்டினா தண்ணி வரும், சில சமயம் வரும், சில சமயம் வராது. ஏன்னா சென்சார் அந்தளவுக்கு தான் இருக்கும். இந்த ஏர்போர்ட்லேயும் அவ்வளோதான் சென்சார் ஒர்க் ஆகணுமா. ஆனால் இப்போ இப்படி எல்லா சென்சாரும் ஒரே நேரத்தில் வேலை செஞ்சு சைமல்டேனியஸாக எல்லா டேப்லேருந்து தண்ணி வந்துச்சுன்னு தெரியல. அந்த ஸ்டாஃப்ஸுக்கு பார்த்துட்டு ஷாக் ஆகிடுச்சு. என்னடா அது திடீர்னு தண்ணி வருதே, அவங்களுக்கு இது எப்படி எடுத்துக்கணுன்னே தெரியவே இல்லை. கொஞ்ச நேரம் அப்படியே ஸ்டக்காகி நின்றுட்டு இருந்திருக்காங்க. அப்புறம் தன்னால் அந்த தண்ணி வரது நின்று போயிடுச்சு. எல்லாம் ஒரே நேரத்தில் டக்குன்னு நின்று போயிடுச்சு. சரி, அப்பா ஏதோ தண்ணி வந்துச்சு, அது நின்று போயிடுச்சு, நம்ம கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும்போது திருப்பியும் அதே மாதிரி எல்லா டேப்லேருந்து தண்ணி வந்திருக்கு. இந்த முறை ரொம்ப ஃபோர்ஸாக வந்திருக்கு. இதை பார்க்கவும் அவங்களுக்கு பயமாயிட்டு ஓடி போயிட்டாங்க, வீட்டுக்கே போயிட்டாங்க, திருப்பி வரவே இல்லை. மறுநாள் காலையில் மார்னிங் டியூட்டிக்கு வந்த மற்ற கிளீனிங் ஸ்டாஃப்ஸ் பார்க்கும்போது அந்த வாஷ் பேஸ் எல்லாம் ரொம்பி அதில் கீழே தண்ணி கீழெல்லாம் குளம் மாதிரி தண்ணி கட்டி நின்றுருந்துருக்கு. இதை சொல்லும்போது எப்படி எடுத்துக்கிட்டாங்கன்னா, இது ஏதோ ஒரு ப்ளம்பிங் ஒர்க்கில் ஏதோ தப்பு நடந்திருக்கு போல இருக்கு, அதனால தான் இந்த மாதிரி சிங்கெல்லாம் அடைச்சிட்டு தண்ணி தன்னால் தண்ணியெல்லாம் வழிஞ்சு கொட்டி இப்படியெல்லாம் நடந்துருச்சு. ஆனால் இதை யாரும் நம்புறதுக்கு தயாராகவே இல்லை. நோ ஒன் வாஸ் கன்வின்ஸ்ட்.
அடுத்த இன்சிடெண்ட்டும் மே மாதம் தான் நடந்திருக்கு, மே 2014. இந்த இன்சிடெண்ட்டில் பைலட் ஒருத்தரை ஒரு ஆன்மாவை நேருக்கு நேராக பார்த்துருக்காரு. ஸோ இந்த இன்சிடெண்ட்டை வந்து ஒதுக்கிடவே முடியாது. நீங்கள் வந்து கனவு கண்டீங்க, உங்களுக்கு ஹாலுசினேட் ஆகிருக்கு, இதெல்லாம் உங்கள் மைண்ட் பண்ணுற ட்ரிக்கு, இப்படியெல்லாம் யாராலையும் சொல்ல முடியல. என்ன நடந்திருக்குன்னா, பெங்களூரில் சம்மர் காலத்தில் கோடை மழை பெய்யும். அந்த மாதிரி மழை பெஞ்ச ஒரு நாள் ராத்திரி பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு ஒரு இன்டர்நேஷ்னல் ஃப்ளைட் வந்திருக்கு. சம் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரிலேருந்து அந்த ஃப்ளைட் வந்திருக்கு. அந்த பைலட் லேண்ட் பண்ணுறதுக்கு ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி எய்ம் பண்ணி ரன்வே பார்த்துக்கிட்ட வராரு. இன்னும் வந்து லேண்ட் ஆகலை ஃப்ளைட்டு. அப்படி வரும்போது ஒரு 1 மைல் தூரத்தில் ஒரு ஃபிகர், ஒயிட்டான ஒரு ஃபிகர் நிற்குது. ரன்வே பாத்தோட சென்டர் லைனில் நின்றுட்டுருக்கு. இந்த பைலட் வந்து எந்த இடத்துல வீலை வந்து டச் டவுன் பண்ணி லேண்ட் ஆகலான்னு சொல்லி எய்ம் பண்ணி வச்சுருந்தாரோ கரெக்டாக அந்த இடத்துல அந்த உருவம் வந்து நிற்கிது. நின்றுட்டு கையை வந்து ஆட்டி என்ன சொல்லுதுன்னா, நீ வந்து லேண்ட் பண்ணாத அப்படின்ற மாதிரி கையை வந்து ஆட்டுது. இப்போ இந்த பைலட்டுக்கு எதுவுமே தோணலை. இந்த பர்சன் யார், ஏன் இந்த ரன்வே பாத்தில் நின்றுட்டுருக்காங்க, இவங்களை யார் இங்கே அலோவ் பண்ணால், இந்த மாதிரி எந்த ஒரு தாட்டுமே அவருக்கு வரலை. நம்மளை லேண்ட் பண்ண வேண்டான்னு சொல்லி இந்த பர்சன் சொல்கிறாங்க. அதனால் நம்ம லேண்டிங் அப்படிங்கிறத கைவிட்டுறலாம், கோ அரவுண்ட் ப்ரொசீஜரை இனிஷியேட் பண்ணிடலாம் அப்படின்னு அவர் டிசைட் பண்ணிட்டாரு. இந்த கோ அரவுண்ட் ப்ரொசீஜர்னால் என்னென்னா, ஒரு 100 அடி உயரத்தில் பறந்துட்டுருக்க ஃப்ளைட்டை கிராஜுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஹைட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போய் ஒரு 2000-3000 அடி உயரத்தில் பறக்க வச்சு சர்க்கிள் மாதிரி ஒரு வட்டம் போட்டுட்டு திருப்பி வந்து லேண்டிங்க்கு அட்டம் பண்ணலாம், ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணுறாரு. இதை பிளான் பண்ண அடுத்த நிமிஷமே பைலட் என்ன பண்ணுறாருன்னா, ஏர் டிராஃபிக் கண்ட்ரோல் டவரை காண்டாக்ட் பண்ணிவிட்டு இப்போ நடந்த இன்சிடெண்ட் எல்லாத்தையுமே அவர் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. இப்படியெல்லாம் நடந்துச்சு, அதனால் நான் வந்து ஃப்ளைட்டை வந்து லேண்ட் பண்ணலை, நாங்கள் திருப்பி வந்து நாங்கள் பறந்துட்டு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி அவர் இன்ஃபார்ம் பண்ணிடுறாரு. அப்போ அந்த ஏடிசிக்காரவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ஜீப்பை வந்து அனுப்புகிறாங்க இன்ஸ்பெக்ட் பண்ணலாம். அந்த ரன்வேயில் வந்து யார் நின்னா, அந்த பைலட் சொன்ன மாதிரி ரன்வே பாத்தில் வந்து யாராச்சும் நின்றுட்டு இருக்காங்களா, எப்படி அவங்க போனாங்க, இதெல்லாம் வந்து எங்களுக்கு பார்த்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஜீப்பில் வந்து கொஞ்சம் பேர் அனுப்பிச்சி விடுறாங்க. இப்போ அந்த ஜீப்பில் இருக்கவங்களாம் வந்து தேடி பார்க்குறாங்க. அந்த ரன்வே பாத்தில் யாருமே இல்லை, இவங்க சொன்ன மாதிரி எந்த ஒரு பர்சனுமே இல்லை. ஆனால் அவங்க எந்த ஒரு விஷயத்தை பார்க்குறாங்கன்னா, அந்த பாத்தில் 2 செத்துப்போன நாயோட பாடியை பார்க்குறாங்க. யூஸ்வலாக ஃப்ளைட்டு வந்துச்சு அப்படின்னா பைலட் வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல வந்து டச் டவுன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லி அந்த வீலை வந்து எய்ம் பண்ணி இறக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்களாம். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் 2 நாயோட பாடி பார்த்தா எப்படி இருக்குன்னா, அந்த 2 நாயும் நல்லா சண்டை போட்டு ஒன்றுக்கு ஒன்று கடிச்சு ரொம்ப வயலண்ட்டாக சண்டை போட்டிருக்குங்க போல இருக்குது. அதுலேயே அந்த 2 நாயுமே செத்து போயிடுச்சு. இப்போ அந்த உருவம் மட்டும் பைலட்டை வார்ன் பண்ணாமல் இருந்திருந்தா ஒரு பெரிய ஆக்சிடென்ட் நடந்திருக்கும். ஆல்ரெடி மழை பெஞ்சு அந்த ரன்வே முழுக்க ஈரமாகவே இருக்குது. இதில் 2 செத்துப்போன நாயோட பாடி வரை அங்கே கிடக்குது. அப்படின்னா ஃப்ளைட் வந்து லேண்ட் ஆகும்போதே அதோட வீலை அந்த நாயோட பாடி டச் பண்ணியிருக்கு அப்படின்னா வழுக்கி ரன்வே பார்த்த விட்டு கீழே இறங்கி வேறு வழியாக ஓடி இருக்கும். அப்போ எத்தனையோ பேர் வந்து இறந்து கூட போயிருந்துருக்கலாம். ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டையே அந்த ஆன்மா வந்து தடுத்து நிறுத்தி இருந்திருக்கு. டீமனாலஜிஸ்டாக இருக்கிற அபிஜித் ஜோஷி இவரோட லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி தான் அடுத்த கதையை பார்க்க போகிறோம். கிராமங்களில் யாருக்காவது பேய் பிடிச்சிருச்சு, அந்த பேயை ஓட்டணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போதோ, இல்லை பிளாக் மேஜிக் வச்சுட்டாங்க அதை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணும்போதோ, அவங்கள பிடிச்ச அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ் சில டிமாண்டை வந்து வைக்கும். எனக்கு இதெல்லாம் கொடுத்தினா நான் அந்த பர்சனை விட்டு போயிடுவேன் அப்படின்ற மாதிரி. இந்த பேய் பிடிச்சவங்களோட சொந்தக்காரவங்களும் ஒத்துக்குவாங்க, உனக்கு அதெல்லாம் கொடுக்குறோம், நீ போயிரு அப்படின்னு. ஸோ இதுக்கான ரிச்சுவல்ஸை வந்து அவங்க சன்செட்டுக்கு அப்புறம் ராத்திரி நேரத்தில் தான் இந்த ரிச்சுவல்ஸே ஆரம்பிப்பாங்களாம். அதுபோல் அந்த பேய் கேட்ட சாப்பாடெலாம் சும்மா நம்ம வீட்டில் இருக்க சாப்பாடை கொண்டு போய் வைக்கிறது, ஹோட்டல்லேருந்து வாங்கி வைக்கிறதெல்லாம் முடியாது இல்லையா. இது எப்படி பண்ணுவாங்கன்னா, அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணி அந்த மீட்டை வச்சு ஃபுட்டை வந்து தயார் பண்ணுவாங்களாம். அந்த ஃபுட்டையும் தயாரிக்கும் போது ப்ரிப்பேர் பண்ணும்போது சில மந்திரங்களை வந்து சேன் பண்ணிக்கிட்டே தான் அதை பண்ணணும். அப்போ தான் அந்த எனர்ஜிஸ் வந்து நம்மளை தாக்காமல் திருப்பி வந்து நம்மளை அட்டாக் பண்ணாமல் பிடிக்காமல் பொசஸ் பண்ணாமல் இருக்கணும். அப்படின்னா இந்த மாதிரியான மந்திரங்கள் சேன் பண்ணி தான் அந்த சாப்பாடை வந்து சமைப்பாங்க. சமைச்சு இந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு போயிட்டு நைட்டு ஒரு 1 மணி 2 மணி அந்த மாதிரி நேரத்தில் யாருமே ஆட்களே நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துல கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க. மோஸ்ட்லி இந்த இடம் வந்து ஒரு ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியாக இருக்காது. ஏன்னா மறுநாள் காலையில் வந்து பார்க்குறவங்க சண்டைக்கு வருவாங்கல்ல, ஏன் நிலத்தில் வச்சு அப்படின்ட்டு.
ஒரு கவர்மெண்ட் புறம்போக்கு மாதிரி அந்த இடத்துல வச்சுட்டு வந்துடுவாங்க. இந்த வில்லேஜெலாம் டெவலப் ஆகி சிட்டியாக மாறும்போது கவர்மெண்ட் வந்து அந்த இடத்துல ஒரு வேளை ரோடு போட்டாங்க அப்படின்னா இவங்க அந்த கழிப்பு கழித்து கொண்டு போய் வைக்கிற இடத்த மாற்ற மாட்டாங்க. ரோடு போட்டுட்டாங்கன்றதுக்காகலாம் அந்த இடத்த மாற்ற மாட்டாங்க. அதே ரோட்லேயே தான் கொண்டு போய் வச்சுட்டு வந்துடுவாங்க. அதனால தான் சிட்டியில் கூட இன்றைய நாளில் கூட நம்ம ரோடுகளில் இந்த மாதிரி கழிப்பு கழித்து வச்ச பொருட்களை எல்லாம் இந்த சடங்கு ரிச்சுவல் பண்ணி இதை என்னென்ன வச்சுருக்காங்களோ அதெல்லாம் பார்க்க முடியும். நடு ரோட்டில் வச்சுருவாங்க, இல்லாட்டி கூட்டு ரோடு 4 ரோடு 3 ரோடு இந்த மாதிரி ஜங்ஷன் ஆகிற இடத்துல அங்கே கொண்டு வந்து வச்சுட்டு போயிடுவாங்க. ஃப்ளைஓவருக்கு கீழே வைப்பாங்க. சில சமயம் NH ரோட்லேயே கூட அங்கங்கே நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி கழிப்பு கழித்து வச்ச சடங்கெல்லாம். இந்த மாதிரிலாம் நிறைய பேர் இந்த மாதிரி ரோட்டில் கிடந்ததை பார்த்துருப்போம். சில பேர் வந்து இந்த ரிச்சுவலை பண்ணுறதையே கூட பார்த்துருக்கலாம். என்ன மாதிரி மந்திரங்களை சொல்லி சமைக்கிறாங்க, எப்படி அனிமல் சாக்ரிஃபைஸ் பண்ணுறாங்க, இதெல்லாமே கூட பார்த்துருந்துருக்கலாம். ஆனால் இன்றைய கதையில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்படி அந்த நெகட்டிவ் எனர்ஜிக்குன்னு வைக்கப்பட்ட ஆஃபரிங்கை எப்படி அந்த எனர்ஜிஸ் வந்து அப்ரோச் பண்ணுது அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைய கதை. அபிஜித் ஒரு IT செக்டரில் ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. அவருக்கு வேலை முடிஞ்சு திருப்பி வீட்டுக்கு வரத்துக்கு நைட்டு 2 மணி 2:30 மணி அந்த மாதிரி ஆயிடுமா. அவர் வீட்டுக்கு நடந்து வர வழியில் ஒரு 4 ரோடு இருக்குது. 4 ரோடு 3 ரோடு ஜங்ஷன், கூட்டு ரோடுன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரோடு ஜங்ஷனில் ஒரு விஷயத்தை வந்து அவர் நோட் பண்ணுறாரு. என்னென்னா, அந்த ஜங்ஷன் ஏரியாவில் ஏதோ ரிச்சுவல் செஞ்சு சாப்பாடு வச்ச மாதிரி இலையில் இருந்திருக்கு சாப்பாடாக. இந்த மாதிரி நிறைய டைம் பார்த்துருந்துருக்காரு. இது என்ன, இதுக்கு பின்னாடி என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அவருக்கு தெரிய வருது, இது கழிப்பு கழிச்சு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது. இந்தியாலையும் பாலி ஐலாண்டில் இருக்கிற ஹிந்துயிசத்தை ஃபாலோ பண்ணுற பாலியன்ஸ் அப்படின்ற மக்கள் மட்டும்தான் இந்த கழிப்பு கழிக்கிறதுன்ற ரிச்சுவலை வந்து இன்ன வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு வராங்களாம். அபிஜித் வந்து IT கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தா கூட அவர் பார்ட் டைம் ஜாபாக என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா பேரானாமல் இன்வெஸ்டிகேஷன் தான் பண்ணிட்டுருக்காரு. ஆனால் அவர் ட்ரூப்பில் வந்து 3 பேர் தான், அபிஜித்தும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் தான், 3 பேர் தான் அதை பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அவருக்கு ரொம்ப க்யூரியஸாக இருக்குது, இந்த ரிச்சுவலுக்கு பின்னாடி என்ன இருக்குது, என்ன மாதிரியான நெகட்டிவ் எனர்ஜி இதை அப்ரோச் பண்ணுது, அதை நம்ம கண்டுபிடிக்கணும்னு சொல்லி இவருக்கு ரொம்ப ஆசையாகிருது. அதனால் இந்த விஷயங்களெல்லாம் பற்றி தன்னோட ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து ஷேர் பண்ணுறாரு. ஃப்ரெண்ட்ஸும் அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஓகே, இதை நம்ம கண்டுபிடிக்கலாம், நல்லாயிருக்கும், எக்ஸைட்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 பேரும் பிளான் பண்ணுறாங்க. ஒரு நாள் நைட் வந்து நம்ம நீ சொன்ன இடத்துக்கு போயிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. 2019 ஜூன் மாதம் 15ஆம் தேதி, அது வந்து ஒரு சனிக்கிழமை. அந்த நாள் தான் இவங்க செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த எனர்ஜி என்ன தான் வருது அப்படின்னு கண்டுபிடிக்கலாம், போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அன்றைக்கி நைட்டு ஒரு 11:30 மணி போல் அந்த கூட்ரோடு ஏரியாவுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு காரை வந்து ஒரு கொஞ்சம் தூரமாக தள்ளி வச்சுக்கிறாங்க. நிறுத்தி வச்சுட்டு காருக்குள்ளேயே அவங்க எடுத்துகிட்டு வந்த எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து செட்டப் பண்ணி வைக்கிறாங்க. கேமராவை எடுத்து ஃபோக்கஸ் பண்ணி அந்த ரோடு நல்லா விசிபிளாக தெரிகிற மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி வச்சுடுறாங்க. EMF மீட்டர்லாம், பேட்டரிலாம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க. இப்படி அவங்க ரெடி பண்ணி வைக்கிறதுக்கே ஒரு அரை மணி நேரம் கிட்ட ஆயிடுது. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க. 1:30 மணி வரைக்கும் யாரும் அந்த ரோட்டில் வரவே இல்லை. கரெக்டாக ஒரு 1:33 அந்த நேரத்துக்கு ஒரு கப்புள் வராங்க. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 வீலரில் வந்து அவங்க ரிச்சுவல் பண்ணி எடுத்துகிட்டு வந்த அந்த பொருட்கள் எல்லாத்தையும் இந்த கூட்டு ரோட்டில் வச்சுட்டு டக்குன்னு கிளம்பி போயிட்டாங்க. இப்போ இந்த கார்லேருந்து இந்த 3 பேரில் ஒருத்தர் எந்திரிச்சு போயிட்டு அந்த சாப்பாடு பக்கத்தில் EMF மீட்டர், டிஜிட்டல் அனலாக்னு சொல்லிட்டு 2 தான் வச்சுட்டு அவர் திருப்பி காருக்கே வந்துடுறாரு. இந்த 3 பேர் காரில் இருக்காங்க, அவ்வளோதான். அந்த ஏரியாவை சுற்றி வேறு யாருமே இல்லை, ஒரு மனுஷங்க கூட இல்லை, நாய் இல்லை, பூனை இல்லை, எதுவுமே இல்லை, சைலண்ட்டாக இருக்குது. கேமரா வந்து ரோலிங்கில் தான் இருக்குது. அந்த சாப்பாடை வந்து கேப்சர் பண்ணிகிட்ருக்கு. இப்போ இவங்க இன்னொரு விஷயம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஏரியாவில் சாப்பாடை சுற்றி இருக்கிற ஏரியாவில் டெம்பரேச்சரில் ஏதாவது வேரியேஷன்ஸ் வருதா அப்படின்றத செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சென்சார்லேயே சென்சார்லேயே தெர்மாமீட்டர் வச்சு அந்த இடத்தோட டெம்பரேச்சரை நோட் பண்ணிகிட்ருக்காங்க. எதுவுமே நடக்கலை. ரொம்ப நேரம் வெயிட் பண்ணி பார்க்குறாங்க, எதுவுமே சேஞ்சஸே வரல. ஒரு 3:30 மணி போல் என்ன ஆகுது அப்படின்னா, அங்கே வச்சுருந்த அந்த EMF மீட்டரில் ஒரு லைட்டு வந்து ஃப்ளாஷ் ஆகுது. ஒரு வீக்கான ஒரு சிக்னல் ஒன்று கிடைக்குது. அப்போ அவங்க என்ன சென்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா, ஏதோ ஒரு என்டிட்டி வந்து அங்கே வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சென்ஸ் பண்ணுறாங்க. அட் த சேம் டைம் என்ன ஆகுதுன்னா, தெர்மாமீட்டர்லேயும் டெம்பரேச்சர் வந்து குறையுது. இப்போ கண்ணால் விசிபிளாக பார்க்கும்போது இவங்க கண்ணுக்கு எதுவுமே தெரியல, ஆனால் இந்த ரீடிங்ஸ் எல்லாம் மட்டும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஓகே, நம்ம ரெக்கார்ட் பண்ணி வச்சுருக்கோம், நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு நாய் வந்து அங்கே ஓடி வருது. ஒல்லியாக ஒரு தெருநாய்.
அப்படியே ஓடி வந்து இந்த சாப்பாடு இருக்க இடத்துல, அந்த ரோட்டில் ஓடி வந்து இந்த சாப்பாடு இருக்க இடத்த அப்படி கிராஸ் பண்ணி ஓடலான்னு பார்க்கும்போது அந்த நாய் வந்து கண்டுபிடிச்சிருது இங்கே வந்து மீட்டு கறியெல்லாம் வச்சு சாப்பாடு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது அந்த நாய் வந்து சென்ஸ் பண்ணிடுது. நாய் வந்து சென்ஸ் பண்ணால் கூட அந்த சாப்பாடு கிட்ட போயிட்டு சாப்பிட மாட்டேங்குது. அதை பார்த்தாலே அவ்வளோ ஒல்லியாக இருக்குது. ஆனால் அந்த சாப்பாடை வந்து அது சாப்பிடவே இல்லை. அந்த சாப்பாடை சுற்றி அப்படியே வருது மோந்து பார்க்குற மாதிரி கிட்ட போகுது. ஆனால் ஒரு டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுது அந்த சாப்பாட்டுக்கும் அந்த நாய்க்கும். இப்படி அந்த நாய் சுற்றி வந்துட்டு திடீர்னு நிற்கிது. நின்றுட்டா அது காது மட்டும் ஒரு டைரக்ஷன் அப்படியே திரும்புது. பெட்டு வளர்த்தவங்களுக்கு வந்து தெரியும், நாய் வந்து ஒரு டைரக்ஷன் பார்த்துட்ருக்கோம், ஆனால் ஏதாவது ஒரு சத்தம் கேட்குது அப்படின்னு நம்ம காது கூட கேட்காது. அது வந்து அது காதை மட்டும் திருப்போம், 2 காதும் திருப்போம். அப்படின்னா அது ஏதோ கூர்ந்து கேட்டுட்ருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம். அந்த மாதிரி இந்த நாய் வந்து நின்று அந்த சாப்பாடை பார்த்து நிற்கிது, ஆனால் அது காது மட்டும் திரும்புது, ஏதோ ஒரு விஷயத்தை கேட்குற மாதிரி. ஆனால் இங்கே உட்காந்துட்டுறவங்களுக்கு ஒன்றுமே கேட்கல, ஒரு சத்தமுமே கேட்கல, எதையுமே பார்க்கவே இல்லை. இப்படி பண்ணிகிட்ருக்க நாய் அந்த சாப்பாடு கிட்ட அப்படியே போகலான்னு பார்க்கும்போது பயப்படுது. பயந்துக்கிட்டு ஒரு மாதிரி கத்துது. நாய் பயந்தா வேறு மாதிரி கத்தும், அது கோவமாக இருந்தால் ஒரு மாதிரி கத்தும், அதோடைய ஓனரை பார்த்தா ஒரு மாதிரி கத்தும். இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக நாய் கத்தும். இப்போ இந்த நாய் வந்து பயந்த மாதிரி கத்துது. இன்னொன்று, நாய் பயப்படும் போது அதோட வாலை வந்து பின்னாடி காலுக்கு நடுவில் வச்சிரும். இப்படி பயந்த மாதிரி இந்த நாய் இந்த சாப்பாடு சுற்றி வந்து அது சாப்பிட்லான்னு ஏதோ ட்ரை பண்ணி கிட்ட போகும்போது யாரோ அதை அடித்த மாதிரி அது நல்லா கற்றுன்னு கற்றுக்கிட்டு ஓடியே போயிடுச்சு, சாப்பிடவே இல்லை. இப்போ இந்த 3 பேரும் என்ன டிசைட் பண்ணுறாங்கன்னா, ஒரு 1/2 மணி நேரம் அதுக்கு மேலே வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு நம்ம பேக்கப் பண்ணி போயிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு 1/2 மணி நேரத்துக்கு இந்த இன்சிடென்ட்லாம் நடந்து ஒரு 1/2 மணி நேரத்துக்கு வந்து கேமரா ரோலிங்கில் தான் இருக்குது. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க பேக்கப் மட்டும் வீட்டுக்கு போயிட்டாங்க. மறுநாள் காலையில் தான் அவங்க ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் எல்லாம் பார்க்கணும். அந்த மாதிரி அவங்க காலையில் ஷூட் பண்ண அந்த ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்கும்போது என்ன ஒரு விஷயத்தை நோட் பண்ணுறாங்கன்னா, அந்த கப்பிள் வர வரைக்கும் எல்லாமே நார்மலாக தான் இருக்குது. 1:30 மணிக்கு அந்த 2 பேர் வந்து அந்த கூட்ரோட்டில் சாப்பாடு வச்சுட்டு போன ஒரு 10 நிமிஷத்தில் அந்த சாப்பாடை சுற்றி ஒரு கருப்பாக புகை மாதிரி ஒரு உருவம் வந்து ஃபார்ம் ஆகுது. ரொம்ப தின்னாக மெல்லிஸாக புகை மாதிரி வந்த ஒரு கருப்பு உருவம் அந்த சாப்பாடை சுற்றி வருது. கொஞ்சம் நேரம் போன உடனே அந்த லைட்டாக இருந்த உருவம் வந்து நல்லா டார்க் பிளாக் ஷேடோ ஃபிகராக மாறிடுது. அந்த ஒரு ஃபிகர் மட்டும் இல்லை, பக்கத்துலேயே நிறைய இந்த மாதிரி கருப்பு உருவங்கள் அப்படியே நெளிஞ்சு வர மாதிரி வருது. எல்லா உருவங்களுமே அந்த சாப்பாடு அப்படியே சுற்றி வருதுங்க. அந்த உருவங்களை பார்த்தா ஒரு ஹியூமன் ஃபிகர் மாதிரி தெரியல, குட்டியாக 1.5 அடி அந்த மாதிரி ஹைட்டில் இருக்கிற ஒரு ஃபிகர். ஆனால் அது ஹியூமனோட ஸ்பிரிட் கிடையாது, ஏதாவது குட்டிச்சா தானே இருக்கலாம். ஒரு அவுட்டர் லைன் பார்க்குறதுக்கு அதுக்கு ஒரு ஃபிகர் மாதிரி தெரியுது, ஆனால் அது ஹியூமனே கிடையாது, மனுஷங்களோட ஆன்மா கிடையாது. அந்த ஃபிகர் தான் அந்த சாப்பாடு அப்படியே சுற்றி வருது. இந்த நாய் வரும்போது இந்த நாய் வந்து அந்த உருவங்களை பார்க்குது. இந்த நாய் கண்ணுக்கு அந்த ஃபிகர் எல்லாமே தெரியுது. அது கம்யூனிகேட் பண்ணுற மாதிரி ஏதோ காதுலையும் அந்த நாய் வந்து கேட்குது. இப்போ அந்த நாய் அந்த ஃபிகரை பார்த்து பயப்படுது. ஆனால் கொஞ்சம் நேரம் கழித்து இந்த சாப்பாடு கிட்ட அந்த ஃபிகர் எல்லாத்தையுமே அந்த நாய் சுற்றுது. இந்த நாய் வந்து அந்த சாப்பாடு சுற்றும் போது அந்த ஃபிகர்ஸ்லாம் என்ன பண்ணுதுன்னா, அதுங்க அந்த நாயை பார்த்துட்டு ஏதோ ஒரு டைரக்ஷனில் அப்படியே அப்படியே எழும்பி போகிற மாதிரி இருக்குது. போன உடனே இந்த நாய் வந்து சாப்பாடு கிட்ட சாப்பிட்லாம் அப்படின்னு வரும்போது திருப்பி அந்த ஃபிகர்லாம் திருப்பி வருது. அப்போ தான் அந்த நாய் வந்து பயந்து கத்திருக்கு. திருப்பி அந்த நாய் வந்து சாப்பாடெல்லாம் சுற்றும் போது சுற்றிட்டு வந்து அந்த சாப்பாடை சாப்பிட்லான்னு வரும்போது இந்த ஷேடோ ஃபிகர்ஸும் கிட்ட வருது. அந்த ஒரு ஷேடோ வந்து அந்த நாய் மேலே பட்ட மாதிரி பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் தான் அந்த நாய் வந்து அடிபட்டு பெருசாக கத்திக்கிட்டு ஓடியே போயிட்டது. சாப்பிடாம ஓடி போனது. இந்த ஷேடோ ஃபிகரோட ஏதோ ஒரு பார்ட் வந்து அந்த நாய் மேலே பட்டிருந்துருக்குது. தொடர்ந்து கொஞ்ச நேரத்துக்கு அந்த ஷேடோ ஃபிகர்ஸ் எல்லாம் அந்த சாப்பாடை சுற்றி வந்துட்டு கொஞ்ச நேரம் கழித்து அப்படியே அதுங்கெல்லாம் வேனிஷ் ஆகி மறைஞ்சு போயிடுச்சுங்க. காற்றோட கரைஞ்சி போயிடுச்சுங்க, காணவே காணோம்.